And with the Apex Court convicting Sasikala Natarajan in the disproportionate assets case, the political turmoil continues in Tamil Nadu. Let's cut over live, in fact, to Padmaja Joshi to tell us and give us all that's happening in Chennai at the moment. Over to you, Padmaja. Thanks very much, Smita. Thanks to all our viewers as well for joining us on this special broadcast. As always, you would have thought possibly that today, after the court verdict, things would seem a little simpler, a little clearer in Tamil Nadu. Well, you have another thing coming if that was your hope, because if anything, things now seem even more uncertain and unclear. For one, the man who is now being called Shashikala's OPS, that is Shashikala's O Paneerselvam, the stand-in Chief Minister, E. Palanisamy, he's been chosen as the leader of the legislative party of the AIADMK, and in that role, he went and met Governor Vidyasagar Rao just a while ago. In fact, let me quickly go across to my colleague Akshaya Nath to just get a fix on what happened in that particular meeting. Akshaya, first of all, tell me, what exactly did EPS tell the governor? Because now there are differing reports and contradictory reports coming on exactly what number he quoted to the governor in terms of the number of MLAs he has. The minister giving a bite. I have no clue. Mike इनको दो सर आगे पास कर दो ना மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேதகு ஆளுநரை சந்தித்து தன்னை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கோரி மனு ஒன்றினை கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த ரிசார்ட்டில் அதிக அளவில் காவலர்கள் இருக்கிறார்கள். இங்கே தங்கியிருக்கின்ற சுதந்திரமாக தங்கியிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இங்கு எல்லோரும் சுதந்திரமாக நிம்மதியாக, இன்னும் சொல்ல போனால் நமது காவல்துறையின் பாதுகாப்பில் அமைதியாக இந்த ரிசார்ட் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த ரிசார்ட்டில் சட்டவிரோதமாக அடைக்க வைத்திருப்பதாக ஆட்குணர்வு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட பொழுது தாசில்தார், டிஎஸ்பி எல்லோரும் விசாரித்து வாக்குமூலம் பெற்று காஞ்சிபுரம் எஸ்பி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வாக்குமூலமும் தாக்கல் செய்துள்ளார்கள், பிரமாண வாக்குமூலம். அதில் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்படவில்லை என்பதனை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த ரிசார்ட் என்பது அமைதி பூங்காவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொள்கிறார்கள். காவல்துறை சொல்வதை அப்படியே கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் அமைதியை விரும்புகிறோம். இங்கு சட்டத்தை மீறக்கூடிய செயல்கள் எதுவும் நடக்கவில்லை, நடப்பதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஆனால் இந்த ரிசார்ட்டின் நிர்வாகத்தை விரட்டி இந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் வெளியேற்றி விடலாம் என்ற ஒரு சட்டப்புறம்பான முயற்சி நடைபெறுவதாக நாங்கள் அறிகிறோம். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. தனி மனிதனுடைய ஜீவாதார உரிமை, அடிப்படை உரிமைக்கு விரோதமானது. எனவே மேதகு ஆளுநர் அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து இந்த பதவி பிரமாணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செய்து வைக்க வாய்ப்பு உள்ளது. சட்டமன்றம் கூடினாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்
சட்டமன்றத்திற்கு சென்று பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு தயாராக உள்ளார்கள். ஆனால் யாரோ சட்டவிரோதமாக இங்கு ஏதோ ஒரு சதி செய்ய முயற்சிக்கிறார்கள். இது நடைபெறக்கூடாது. இது இந்த தமிழ் மண் சுதந்திரமாக வாழ வேண்டிய இடம். இங்கு யாரும் சட்டவிரோதமாக நடக்கப்படுகிறது. குடும்பத்தினருடன் நிம்மதியாக அமைதியாக குழந்தைகளுடன் வசித்து வருகிறார்கள். இந்திய குடிமகன் ஒவ்வொருவனுக்கும் தன் விருப்பப்பட்ட இடத்தில் சட்டத்தை மீறாமல் குடியிருப்பதற்கு தங்குவதற்கு உரிமை இருக்கிறது. இதனை தடுப்பதற்கு எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. எனவே சட்டவிரோதமான செயல்களில் யாருக்கு ஈடுபட்டாலும் நிச்சயமாக அதனை முறைப்படி சந்திக்கப்படும். திரு எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்திலும் மேதகு ஆளுநர் அவர்கள் அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். வாய்ப்புள்ளது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் இங்கே தங்கியுள்ளார்கள். எனவே இவர்கள் தங்கி இருப்பதற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் யாரும் எந்த செயலை செய்தாலும் அது முறைப்படி சந்திக்கப்படும். எனவே மேதகு ஆளுநர் அவர்கள் விரைவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள் என்று நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக அது நடைபெறும். திட்டமிட்டது யாரு? யார் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இது எங்களுக்கு கிடைத்த தகவல் சார், எங்களுக்கு கிடைத்த தகவல். ஏனென்றால் இங்க இருக்கின்ற காவல்துறையை சேர்ந்த சகோதரர்கள் எங்களுடன் அன்பாக நடந்து கொள்கிறார்கள். இதுவரை சந்தேகமே இல்லை. அவர்களுக்கு யாராவது அச்சுறுத்துவதற்கு வாய்ப்பு தெரிகிறது எங்களுக்கு. எனவே முன்னெச்சரிக்கையாக இதனை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். உங்களுக்கு குற்றச்சாட்டு முதலமைச்சர் சொல்றீங்க, ஆனா இந்த கேட் கூட இன்னும் திறக்கப்படவில்லையே சார். இல்ல, சில முறையான ரெகுலேஷன்ஸ் வேணும் சார். எல்லாத்தையுமே அன்ரெஸ்ட்ரிக்டடா விட முடியாது. இப்ப 144 போட்டிருக்காங்க, கரெக்ட். நான் ஒன்னும் அதை பத்தி பேச்சுக்க இடம் இல்ல. நாங்க சொல்றது சட்டப்படி எந்த தவறும் செய்யாமல், எந்த விதிமீறலும் செய்யாமல், எந்த தவறும் செய்யாமல் எங்கள் விருப்பத்தில் நாங்கள் தங்கியிருக்கும் இந்த ரிசார்ட்டை விட்டு எங்களை வெளியேற செய்வது என்பது நியாயத்திற்கு, சட்டத்திற்கு, மனசாட்சிக்கு விரோதமான செயல். உங்களது குற்றச்சாட்டு முதலமைச்சர் மேலையா? பார்த்தாச்சு, எடப்பாடி பழனிசாமி பார்த்து வெளியே வந்தாச்சு. கவர்மெண்ட் பண்றதுக்கு ஸ்டேட் கிளைம் பண்ணிட்டீங்களா? ஆமா ஆமா கொடுத்திருப்பாரு. அவர் பண்ணியாச்சா? கொடுத்திருக்காங்க. ஆமா, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் கையெழுத்துள்ளார்கள். நம்பர் நீங்க அவர்கிட்ட How many MLAs are in support of you is the question. ஆமா சார், எங்களை அழைத்து கூட்டம் நடத்த வேண்டும். அதில் நாங்கள் வாக்களிக்க வேண்டும். We should be called for and we will send in our support. We will show on the show how many people will be supporting this. சட்டமன்ற உறுப்பினர்களுமே உயர் திரு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாண்புமிகு சின்னம்மாவுடைய ஆசையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எனவே அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வராக Palanisamy has been chosen by us unanimously and he will be leading the government very soon as the Chief Minister of the state. நல்ல நிகழ்விற்கு முன்பாக குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்று யாரோ சதி செய்கிறார்கள். எங்களுக்கு கிடைத்த தகவல், There is a group that is acting against us to ensure that we don't lead the government. இப்ப இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துச்சு. நீங்களா யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? You have the responsibility to find who are those people. Don't ask that. You have the responsibility to find who are No, that is not the issue now. I am telling you. Please understand it.
It is a matter pending before, still pending according to me. No. Review petition can be filed. Our legal team is working there. So I don't want to vote it. சார் சட்டரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க சார் இந்த இடத்துல தீர்ப்புக்கு பிறகு சார் Whatever the steps could be taken, that they are being taken by our legal team in Delhi. On that subject, I cannot speak about anything because the matter is not Delhi Supreme Court. So now I stand before you because no. We feel the press, electronic media will protect the common citizens, including MLAs, including the no. The press and electronic media are playing vital role. We respect, we afford the freedom of press, no doubt about it. That is why அதனாலதான் நான் திருப்பி உங்கள்கிட்ட வந்து நாங்க அடிக்கடி இந்த மாதிரி ஒரு செய்தி தொடர்பு நாங்கள் கொண்டுகிட்டு இருக்கிறோம். எனவே எங்களுக்கு எந்த ஆபத்து வராமல் தடுக்கின்ற பொறுப்பும் இந்த பிரஸுக்கும் மீடியாவுக்கும் உண்டு. இங்கே தங்கியிருக்கின்ற சுதந்திரமாக தங்கியிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாண்பு அமைச்சர்களையும் வெளியேற்ற முயற்சி செய்தால் நாங்கள் அனைவரும் உண்ணாவிரதம் இருப்போம். நாங்கள் சத்தியாகிரக பாதையில் தான் செல்ல விரும்புகிறோம். We are only planning to go in such a part of Satyagraha and we will see that everything that is happening here is according to law. நாங்கள் இங்கு தங்கியிருப்பது எங்களுடைய விருப்பம். ஹலோ, வெளியிலிருந்து வருகின்ற தண்ணீர் மற்றும் முக்கியமான அத்தியாவசிய பொருட்களை யாரும் தடுத்து நிறுத்தாமல் இருக்கும்படி That was Member of Parliament in the Shashikala faction, or rather now the EPS faction, Namita Krishnan, who was saying that there is no question at all of any other person being the leader, because they say that it is only EPS who is going to lead their party, and there is no question whatsoever of a split. But why was this necessitated? It was because of the Supreme Court verdict today, which requires now Shashikala to surrender and serve out the rest of her term. But that surrender is not going to happen today. That's the latest that we are hearing, that Shashikala is not going to surrender today, and that is only because, in fact, that the civil court has not been given the papers. The civil court registrar has not received the copy of the Supreme Court order, and which is why the surrender of Shashikala before a Bengaluru court is not going to take place. Anusha Soni live with us. So when will this happen, and how long is this going to take? What's the next step? Explain to our viewers what this means, Anusha. Padmaja, for the benefit of our viewers, what happens is whenever there's a conviction when it happens from the top court of the country, like the Supreme Court of India, there is usually a gap of few hours between a person being convicted and the person being served the formal copy of the order. In this case, not only Sasikala, even the local court will have to receive a copy from the registrar of the Supreme Court of India. As you pointed out, sources are indicating that so far they have not got any copy of the order. In such situations, the convicts usually take advantage of the situation, buy some time, look at their options, and that's what Sasikala is doing. She is also expected to move a plea before the Supreme Court, citing health grounds and seeking more time for the surrender. But that's the wait and watch. She'll first have to receive the order copy, and only then she can respond. We are expecting that all of these developments should happen very soon, in the next 24 hours. We were expecting the registry to receive some application from Sasikala by today evening, but that didn't happen because, as you pointed out, the orders have not been received yet. But by tomorrow morning latest, that should happen, and by tomorrow she should move an application to the Supreme Court seeking more time for surrender. Back to you, Padmaja. All right, so in fact, this is what is happening right now. Let me also go across to my colleague Ashish, who in fact is at the Golden Bay Resort. So is Shashikala going to stay there for the night, for tonight as well? What exactly is happening there at the resort? Everyone is united now behind
Palanisamy, and they are going to project him as the leader. Get us the very latest from there, Ashish. Palmira, right now the senior police officials, including the range IG, they are inside the resort. They are in discussion with Shashikala and other leaders. Right now, the police is waiting, and they are also careful with the implementation of the surrender and the arrest of Shashikala, because they are also concerned about the entire verdict. They are also, the legal cell of the Tamil Nadu police is also reading the verdict, and after reading that verdict only, they'll be taking further steps. Right now, for sure, what we are learning that Shashikala is not going to surrender at the local court of Bangalore, the special court, which was formed to tackle this separate asset case of Jayalalitha and 4 other accused. Now, this is for sure that is confirmed that Shashikala is not moving out and going to Bangalore to surrender in front of the court. But right now, when we spoke to the DGP Tamil Nadu, he has also said that their local officials are on ground, basically at the Golden Bay Resort. They are taking the decision, and the whole thing is that Tamil Nadu police is also reading the judgment copies, the verdict copy, and based on that only they will be taking further action. Right now, our police sources, what we are getting confirmed that they are just waiting and watching the entire operation. Once there will be a clarity on the verdict, definitely they are going to take the custody of General Secretary of AIDC, Shashikala. Okay, Ashish, just stay with me. Ashish is also going to stay live with us, as is our legal correspondent Anusha Soni, live with us from Delhi. In a while, we'll be joined by Rohini Swami from Raj Bhavan, because there is news that is just coming in. We are waiting for a final confirmation from Raj Bhavan. But O Paneerselvam is also slated to meet the governor today at 7 p.m. That is what we are hearing from our sources. We'll get a formal confirmation from the Raj Bhavan also in just a bit. Heading into a very quick break, but what exactly sealed the fate of Shashikala? We'll tell you about that